அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம இப்போ பார்க்க போறது அபிராமி அந்தாதி 13வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. விளக்கம்: பூத்தவளே புவனம் 14ஐயும், அதாவது புவனம் என்றால் உலகம், புவனம் 14ஐயும் பூத்தவள் என கூறுகிறார். புவனம் என்பது மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7 சேர்ந்து 14 உலகாகும். மேல் உலகம் 7 என்பது பூலோகம், உவர்லோகம், ஸ்வர்லோகம், ஜனாலோகம், தபாலோகம், மகர்லோகம், சத்தியலோகம் ஆகியவை மேலுள்ள உலகங்களாகும். கீழ் உள்ள 7 உலகங்கள் அதலம், விதலம், சுதலம், நிதலம், தராதலம், ரசாதலம், பாதாளம் ஆகியவை கீழ் உலகங்களை குறிக்கும். இந்த 14 உலகங்களும் நம் உடலிலேயே இருப்பதாக பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். இதனை அம்பிகை பூத்தல் போல படைப்பதால் புவனம் 14ஐயும் பூத்தவள் என பெயர் பெற்றது. மேலும் இதனை லலிதா சகஸ்ரநாமம், சிருஷ்டிகர்த்திரி, பிரம்மரூபா, ஜனனி ஆகிய நாமங்களால் உறுதிப்படுத்துகின்றன. இதனையே அபிராமி பட்டர் காப்பு செயலில் உலகேலும் பெற்ற சீர் அபிராமி என கூறுகிறார். அதே போல அபிராமி அன்னை பதிகத்தில் ஜலதி உலகத்தில் சராசரங்களை ஈன்ற தாயாகினால் எனக்கும் தாயல்லவோ என கூறுகிறார். அதாவது புவனம் 14ஐயும் சிரமம் ஏதுமின்றி தோற்றுவித்தவள் என கூறுகிறார். பூத்தவண்ணம் காத்தவளே, பெற்ற பிள்ளையை காத்து ரட்சிப்பதே தாயின் சிறந்த கடமை. தான் துயர்பட்டாவது தான் பெற்ற பிள்ளையை காக்க வேண்டும். அப்படி காக்காவிட்டால் தாய்மை பெருமை பெறாது. இதனையே காக்க கடவிய நீ காவாதிருந்த கால் ஆர்க்கு பாரமாம் ஆறுமுகவா என முருகனை பற்றிய பாடல் கூறுகிறது. தாயாய் முளையை தருவோனே தாராதொழிந்தால் நாயாய் சவளையேன் கழிந்தே போகினோ என மாணிக்கவாசகர் கூறுகிறார். பெறுவதை விட பெற்றதை காப்பது கடினம். இதன் மூலம் அம்பிகை விஷ்ணு சக்தியாக இருந்து உலகை ரட்சிக்கிறாள் என தெளிவுபடுத்துகிறார். இதனாலேயே அம்பிகைக்கு கோவித்ரி, கோவிந்த ரூபிணி ஆகிய நாமாக்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ளன. படைத்தல் தொழிலை சிரமமின்றி செய்தது போல காத்தல் தொழிலையும் கஷ்டமின்றி செய்கிறாள் என்பதனை பூத்தவண்ணம் காத்தவளே என கூறுகிறார். இப்போ எடுத்துக்காட்டா, சுவாசிக்கும் காற்றை நாசியில் புயலாக வீச செய்யாமல் யோசிக்காமல் சுவாசிக்கும்படி எளிதாக காப்பது அவள் திறமை. அதே போல மேகத்தினின்று மழையை வெள்ளமாக பெற செய்யாமல் துளி துளியாக பெய்ய வைப்பது அவளது திறமை. அதுபோல அண்ட கோலங்கள் ஒன்றோடொன்று மோதி கொள்ளாமல் இயக்கி காப்பது அவளது திறமை. இப்படி அன்னையின் காப்புக்கு ஆயிரம் எடுத்துக்காட்டுகள் கூறலாம். மேலும் உலகை பூ போல படைத்தவள் தன் வாயிலிருந்து வந்த பௌர்ணமி திதி என்ற சொல்லையும் சிரமப்படாமல் நிலவை தோற்றுவித்து தன்னை காத்தவள் எனவும் அபிராமி பட்டர் ஒரு பொருளில் கூறியுள்ளார் எனவும் கொள்ளலாம். பின் கரந்தவள், இறுதியில் தன்னோடு லயப்படுத்தி கொள்பவள். இங்கு கரத்தல் என்ற சொல் அம்பாளின் பஞ்ச கிருதியங்களில் ஒன்றான திரோதானம், அதாவது மறைத்தல் என்ற செயலை குறிக்கும். அதனையும் சிரமமின்றி நிறைவேற்றுகிறாள். இப்போ ஒரு கோழி குஞ்சு தன் குஞ்சுகளை பருந்திடமிருந்து பாதுகாக்க தன் இறகால் தனது குஞ்சுகளை காத்து கொள்வது போல அம்பாள் தன் பக்தர்களையும் யமனுக்கு காட்டிக் கொடாமல் மறைத்து விடுகிறாள் எனவும் பொருள் கொள்ளலாம். மேலும் ஜீவர்கள் பிறந்து இறந்து சக்கர சுழல் போல சுழன்று வருவதை தடுத்து நிறுத்தி ஓய்வு தருகிறாள் எனவும் பொருள்படும். சம்ஹாரம் என்ற சொல் அழிப்பது என பொருள் தராது. சம் என்றால் மேலான, ஹாரம் என்றால் ஒடுக்கம், அதாவது மேலான ஒடுக்கம் என பொருள்படும். பகல் முழுவதும் விளையாட அனுமதித்த தாய் பிள்ளையை இரவில் அடித்து தூங்க வைத்தல் போல
ஆகும். அதாவது குழந்தைய ஒரு அம்மா எப்படி அடிச்சு தூங்க வைப்பாளோ அது கொடுமைக்குரிய செயல் அன்று, அதுவும் கருணைக்குரிய செயலே. அது போல சம்ஹாரம் என்ற தொழிலுக்குரிய ருத்ர சக்தி ருத்ர சக்தியாக இருக்கிறாள் என்பது தெளிவாகிறது. ஆகவேதான் அம்பாளுக்கு சம்ஹாரிணி, ருத்ர ரூபா ஆகிய நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ளன. சமுத்திரத்தினின்று அலைகள் வெளிவந்து சமுத்திரத்திற்கு உள்ளேயே அடங்குவது போல மும்மூர்த்திகளின் முத்தொழிலையும் தான் ஒருவளே இலகுவாக செய்து முடிக்கிறாள் என கூறுகிறார். இதனையே லலிதா நவரத்ன மாலையில் முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றழும் முதல்வி சரணம் என கூறப்படுகிறது. ஆகவே புவனம் 14 பூத்தவள், புவனம் 14 காத்தவள், புவனம் 14 கறந்தவள் என பொருள் கொள்ள வேண்டும். கரைக்கண்டனுக்கு மூத்தவள், கரைக்கண்டன் என்றால் சிவபெருமான். இப்பேற்பட்ட அம்பிகை கரைக்கண்டனான ஈஸ்வரனுக்கு மூத்தவள், முன் தோன்றியவள் என்கிறார். ஈஸ்வரன் அம்பிகையின் கணவன் ஆயிற்றே, எப்படி அம்பிகை மூத்தவளாக முடியும் என ஐயம் எழலாம். சிவம் என்பது ஜடம், சக்தியின்றி செயல்படாது என கூறுகிறார். நாமும் சில நேரங்களில் சிவனே என்று சும்மா இரு என கூறுகிறோம். உடல் இன்றி உயிருக்கு பெருமை இல்லை என்பது உண்மையாயினும் உடல் தோற்றம் பிற்பட்டது, உயிரின் தோற்றம் அதற்கு முற்பட்டது. இறைவன் என்று உண்டோ அன்றே உயிர்களும் உண்டு. உடலாக இருப்பது சிவம், அதனை இயக்கும் உயிராக இருப்பது சக்தி. உடலுக்கு முன்பு தோன்றியது, அதாவது மின் விசிறி இப்போது தோன்றியது, அதனை இயக்கும் மின்சாரம் எப்பவோ தோன்றியது. ஆகவே சக்தி தத்துவமே சதாசிவ தத்துவத்துக்கு மூலமானது என்கிறார். மேலும் சிவஞான சித்தியார் கூறுகிறார், சிவம் சக்தி தன்னை ஈன்றும், சக்திதான் சிவத்தை ஈன்றும் என்ற அடிகளும் இதனை விளக்குகிறது. உலகை இயக்கும் பஞ்ச பூதங்கள் அனைத்தும் சக்தியின் பெயரிலேயே விளங்குகின்றது. ஆகாசவாணி, கங்கா தேவி, காவேரி தேவி என நீரின் வகைகள், அன்னலட்சுமி, கலைவாணி, செல்வம், லட்சுமி, பூமாதேவி போன்ற அனைத்தும் சக்தி ரூபங்கள் என கூறப்படுகிறது. அபிராமி பட்டர் சிவபெருமான் என கூறுவது கரைக்கண்டன் என கூறி அதன் பின் மூத்தவளே என கூறுகிறார். சிவபெருமான் நஞ்சை உண்ட பின் அம்பாள் அதனை கண்டத்தில் இறக்காது தடுத்ததால் உயிர் வாழ்கிறார். நஞ்சுண்டும் சிவபெருமான் பாதிக்கப்பட மாட்டார் என்றால் அம்பாள் அதனை கையால் கண்டத்தை தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கொதிக்கின்ற ஆழகால விஷம் உண்டும் காலங்காலமாக வாழ்வதற்கு காரணம் அம்பிகைதான் என்ற பொருளில் கரைக்கண்டனுக்கு மூத்தவள் என்கிறார். அதாவது ஆழகால விஷம் உண்ட பின்னும் அது தாக்காது ஐயனை வாழ செய்ததால் கரைக்கண்டனுக்கு மூத்தவள் என கூறுகிறார். மூவா முகுந்தற்கு இளையவளே, அரியலால் தேவி இல்லை அயன் ஐயார நாட்டே என்பது அப்பரடிகளின் திருவையாறு தேவாரம். பிறைத்தங்கு சடையானை வளத்தே வைத்து என்பது 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் திருவாக்கு. அரண் ஆண்பால் ஆயின் அரி பெண்பால் ஆகும். ஆகவே சிவபெருமானது சக்தி வடிவமே திருமால்தான் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. மேலும் சிவலிங்க வடிவில் அடிபாகம் பிரம்மபாகம். பிரம்மம் பூமிக்கு அதிபதி. ஆகவே சிவலிங்க பிரதிஷ்டையின் போது அடிபாகம் பூமிக்குள் மறைந்து விடுகிறது. நடுபாகம் ஆவடை. விஷ்ணு நீருக்கு அதிபதி. ஆகவே அவர் அபிஷேக நீரை தாங்குகிறார். சிவன் நெருப்புக்கு அதிபதி. எப்போதும் நெருப்பு மேல் நோக்கியே எரியும். ஆகவே மேற்பகுதி சிவன். சிவலிங்கம் என்பது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரையும் இணைத்த வடிவமாகும். ஒரு சிவலிங்க வழிபாடு ஒரே நேரத்தில் பிரம்மாவையும் விஷ்ணு எடுத்துக்கொண்ட 10 அவதாரங்களையும் சிவபெருமான் பக்தர்கள் பொருட்டு ஏற்றுக்கொண்ட 25 திருமூர்த்திகளையும் ஆக 36 தெய்வங்களை வழிபட்ட பலனை தரும் என்பது ஆன்றோரின் வாக்கு. ஆகவே திருமால் சிவபெருமானை விட்டு வேறுபட்டவர் அல்ல. அத்தகைய திருமால் என்றும் இளையவர். அவரது சகோதரியான அம்பிகை என்றென்றும் இளையவள் என்பதை மூவா முகுந்தற்கு இளையவளே என கூறுகிறார். இதனை லலிதா சகஸ்ரநாமம்
பத்மநாப சகோதரியை என்ற நாமம் விளக்குகிறது. மாதவளே, யாரும் செயற்கரிய தவத்தை செய்வதால் அவளுக்கு மாதவளே என்ற பெயர் உண்டு என்கிறார். பூத்தவளே என தொடங்கிய அபிராமி பட்டர் அம்பிகையை மாத்தவளே என அழைக்கிறார். அம்பிகையை அடைய நாம் தான் தவம் புரிய வேண்டும். அம்பிகையை தவம் புரிந்து எதனை அடைய வேண்டும் என்ற ஐயம் எழலாம். இதற்கு 2 பதில்கள் கூறலாம். சிவத்தை அடைய அம்பாள் தவத்தை செய்தாள் என ஒரு பொருள். 5 வயதில் பார்வதியாக சிவனை நோக்கி தவம் இயற்றினாள் என கந்த புராணம் கூறுகிறது. இறைவனது உடலில் பாதியை பெற திருக்கேதாரத்தில் அம்பாள் தவம் இருந்தாள் என கூறப்படுகிறது. கம்பா நதி தீரத்தில் காமாட்சியாக தவம் இருந்தாள் எனவும், திருவாடுதுறையில் பசுவின் வடிவாக தவம் இயற்றினாள் எனவும் வரலாறுகள் கூறுகின்றன. 2வது பொருள், நாமெல்லாம் தவம் செய்து சிவத்தை அடைய நாம் அறியாத தவத்தை தான் செய்து காட்டி நம்மை தவத்தில் ஈடுபடுத்த அவள் தவம் செய்து காட்டுகிறாள் எனவும் பொருள் கொள்ளலாம். பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் கை கூட்டி கணக்கு போடுவது அவருக்காக அல்ல, தெரியாத குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த தான் தெரியாதது போல் நடத்தி காட்டுகிறார். அதுபோல அம்பாளும் நமக்காக தவம் செய்து அவள் கருணையினால் தவம் செய்து காட்டுகிறாள் என பொருள். இதை ஆடுவான் ஆடி காட்டும் தன்மை போல என்பார்கள். இந்த ரீதியில் தற்போதும் சங்கரன் கோவிலில் கோமதியம்மை ஆடி மாதம் ஆடி தபசு என்ற வைபவத்தை நடத்தி காட்டுகிறாள். மேலும் எக்காலத்திலும் என் நேரத்திலும் ஒருவரை மறவாமல் சிந்தித்திருப்பதே மாதவமாகும். அத்தகைய ரீதியில் சதாவும் சிவபெருமானையே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் மாதவளே என்கிறார். உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்றால் வணங்க மாட்டேன் என்பது பொருள். உறுதிப்பாடு என்பது மனிதனுக்கு மிக மிக தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்பது அப்பர் வாக்கு. ஒரு ஊருக்கு பல பஸ்கள் சென்றாலும் பிரயாணம் செய்பவன் ஏதாவது ஒரு பஸ்ஸில் சென்றால்தான் ஊரை அடைய முடியும். இது போல பக்தியிலும் உறுதியான பக்தி தேவை. உறுதி இல்லாதவன் உதிரி ஆகிவிடுவான் என்பது பழமொழி. வாழ்வில் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குரு, ஒரு தெய்வம் என்ற உறுதிப்பாடு இருந்தால்தான் வாழ்வு முழுமை பெறும். ஒருவனுக்கு உடுத்திக்கொள்ள நிறைய ஆடைகள் இருப்பதில் தவறில்லை. ஆனால் அவன் அதில் ஏதாவது ஒன்றைத்தான் ஒரு நேரத்தில் உடுத்திக் கொள்ள முடியும். எல்லா ஆடைகளையும் அணிந்தால் சிறப்பாக இருக்காது. அதுபோல தெய்வங்கள் எத்தனை இருப்பினும் அதில் ஏதாவது ஒன்றை தான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என அபிராமி பட்டர் அபிராமியை தவிர வேறு தெய்வங்களை பூஜிக்கவில்லை. அருணகிரியார் முருகனையே வழிபட்டார். சமயக்குறவர்கள் நால்வரும் சிவனை அன்றி வேறு சிந்திக்கவில்லை. இவர்களை எல்லாம் பிற தெய்வங்கள் கோபித்துக் கொள்ளவில்லை. அதுபோல் நாமும் பக்தியில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என அபிராமி பட்டர் இத்தகைய பெருமை பெற்ற உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை வந்திக்க மாட்டேன், அதாவது வணங்கவும் மாட்டேன், நிந்திக்கவும் மாட்டேன் என்கிறார். பிற தெய்வங்கள் புரியும் செயல்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து செயல்படுத்துபவள் பராசக்தி. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது மகாகவி பாரதியார் வாக்கு. 5 தொழில்கள் மட்டுமின்றி அனைத்தும் புரிபவள் அம்பிகை. அம்பாளே சிருஷ்டிகர்த்திரி, அதாவது படைக்கிறாள். பிரம்ம ரூபா என பிரம்மாவாக இருக்கிறாள். கோபத்ரி என்ற காத்தல் புரிபவளாக கோவிந்த ரூபிணியாக இருக்கிறாள். சம்ஹாரிணி என்ற தொழில் புரியும் ஈஸ்வரியாக இருக்கிறாள். திரோதா கலாகரி என்ற மறைத்தல் தொழில் புரியும் ஈஸ்வரியாக இருக்கிறாள். அனுகிரகதா என்ற அருளை செய்யும் சதா சிவனாக இருக்கிறாள் என பஞ்சமூர்த்திகளும் சேர்ந்த ஒரே மூர்த்தமாக நீ உள்ள போது உன்னை தவிர பிற தெய்வங்களை வணங்க மாட்டேன் என உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என உறுதிப்பட கூறுகிறார் அபிராமி பட்டர். இதற்கு எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்லியிருக்காங்க.
இப்போ ஆஞ்சநேயர் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை பார்த்த போது கிருஷ்ணனை வணங்கவில்லையாம். ஏன்னா அவர் கிருஷ்ணன் அப்படிங்கிற ரூபத்தை வணங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாராம். அதற்கு கிருஷ்ணன் சொன்னாராம், தன்னை போன அவதாரத்தில் ராமனாகவே வணங்கு என்றார். அதற்கு மாருதி கூறினார், அது எனக்கு தெரியும், ஆனால் நீ ராமனாக காட்சி தந்தால் மட்டுமே வணங்குவேன் என்றார். உடன் கிருஷ்ணன் ராமனாக மாறிவிட்டார். ஆனால் ருக்மணியால் சீதாதேவி ரூபம் எடுக்க முடியவில்லை. பின்பு ருக்மணி சீதாதேவியை பிரார்த்தித்து அதன் பின் அவள் வடிவம் பெற ராமனும் சீதையுமாக காட்சி தர மாருதி சரணடைந்தார் என வரலாறு கூறுகிறது. இத்தகைய திட வைராக்கிய பக்தி இருப்பின் இறைவன் அருள் எளிதில் கிட்டும். ஆகவே நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும், எத்தனையோ தெய்வங்கள் இருப்பினும் அதில் ஏதாவது ஒன்றை உறுதிப்பட வணங்க வேண்டும் என்று கூறி இப்பாடலை முடிக்கிறார் அபிராமி பட்டர். நன்றி.